தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி 2024 T20 உலகக்கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் இரண்டு அணிகளும் மோதிக்கொண்டன. அதற்கு பின்னர் இந்த இரண்டு அணிகளும் நேற்றைய நாளிலே அகமதாபாத்திலே சந்தித்தன. அந்த போட்டிகளுக்கு இடையிலே நாங்கள் பார்த்தால் மொத்தமாக 12 ஆட்டங்கள் 2023 உலகக்கிண்ணம் ஒருநாள் உலகக்கிண்ணத்திலே அகமதாபாத்திலே தோற்றதற்கு பின்னர் இந்தியா 17 ICC போட்டிகளிலே தொடர்ந்து வென்றிருக்கிறது. அத்தோடு மாத்திரமல்லாமல் T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே தொடர்ந்து 12 ஆட்டங்களிலே வென்றிருக்கிறது. இப்படி மிகப்பெரிய சாதனைகள் எல்லாவற்றையும் வைத்திருந்த இந்தியா நேற்று 76 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோற்று போயிருக்கிறது. இப்போது அவர்களுடைய நெட் ரன் ரேட் -3.8 என்கின்ற அடிப்படையில் வருகிறது. ஆகவே தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இந்தியா அடுத்து வரப்போகின்ற மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வென்றாலும் கூட அரையிறுதியை எட்ட முடியுமா என்கின்ற கேள்விகள் பலத்த கேள்விகளாக வருகின்றன. 187 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா பெற்றது முதலில் துடுப்படுத்த அணி. இந்தியாவில் இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற முடியாது போனது. 20 ஓட்டங்களுக்கே 3 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா பெற்று தடுமாறினாலும் டிவால் பிரேவிஸ் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோருக்கு இடையிலே 97 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரியப்பட தென்னாப்பிரிக்கா நேற்றைய போட்டிக்கு வென்றது. அவர்களுடைய பந்து வீச்சாளர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக பந்து வீசி இருந்தார்கள். அதுவும் லுங்கி இன்கீடியை சிறப்பித்து சொல்லலாம். விக்கெட்டுகள் பெருமளவிலே வீழ்த்தாவிட்டாலும் கூட நல்ல ஒரு பிரஷரை இந்தியாவிற்கு கிரியேட் செய்திருந்தார். ஜான்சனுக்கு 4 விக்கெட்டுகள், அதே போன்று கேஷவ் மகாராஜுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. எல்லா பந்து வீச்சாளரும் பாஷ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். எல்லா பந்து வீச்சாளர்களும் சிறப்பாகவே செயற்பட்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய T20 கிரிக்கெட் வரலாற்றில் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மோசமான இரண்டாவது தோல்வியாக இந்த தோல்வி பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடி வருகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராகவும் வெல்ல வேண்டும், ஜிம்பாப்வேக்கு எதிராகவும் வெல்ல வேண்டும். அத்தோடு நெட் ரன் ரேட்டையும் பெருமளவிலே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. சில வழிகளில் தென்னாப்பிரிக்கா 2 வெற்றிகள், மேற்கிந்திய தீவுகள் 2 வெற்றிகள், இந்தியா 2 வெற்றிகள் என்று சொல்லி வருகின்ற போது நெட் ரன் ரேட் பார்க்கப்படும். ஆகவே இந்தியாவிற்கு பாரிய நெருக்கடிகள் உருவாகலாம் என்று கருதப்படுகிறது. நான் தில்லையம்பலம் தரணிதரன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ச்சியான உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்.